இப்போ வந்து அமெரிக்க அதிபர் இருக்கார் பாருங்க, அவர் இப்போ ரஷ்யாட்ட தூண்டில் போட்டு, அண்ணாச்சி வணக்கம், ட்ரம்ப் பேசுகிறேன், மிஸ்டர் புட்டின் உங்கள் மேலே உள்ள ஆயில் விற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பாருங்கள், அதை நான் நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. புட்டின் சொன்னால் அலிலாரிஜானியோ இல்லது அங்குள்ள தலைவர்களோ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆவார்கள். ஏனென்றால் இது வெற்றி அவர்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இதில் பல முடிவுகள் வரும். 6 மாதமெல்லாம் போர் நடந்துவிட்டால் மத்திய கிழக்கில் அனைத்து பாய்களும் ஆடு மேய்க்க போய்விடுவார்கள். மார்க்கோ ரூபியோ நேற்று ஒரு பெரிய பொய்யை சொல்றாரு. அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாருன்னா, ஈரான் ஏவுகணை வல்லமை மற்றும் ஏவுகணை தளங்களை நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஈரான் தான் இந்த சேட்டிலைட் பிக்சர்களின் மூலம் எக்ஸாக்டா துல்லியமாக ப்ரிசிசிவ் அட்டாக் செய்யக்கூடியவர்கள் இந்த ஏவுகணை தளங்களை கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? அழிச்சிட்டோங்கிறாங்களே. அதுதான் இப்போ சொல்ல, அழிச்சிட்டோன்னா இப்போ எப்படி சார் அழிச்சிக்கிட்டு இருக்கு? ரஷ்யா வந்து இன்டெலிஜென்ஸுக்கு, ஈரானுக்கு, ஈரானுடைய உளவு அமைப்புக்கு அமெரிக்காவுடைய இராணுவ டார்கெட் குறித்து சரியான துல்லிய புள்ளி விவரங்களை வெளியிட்டார்கள். இது யார் வருது? அமெரிக்காவுடைய நாளிதழில் வந்த தமிழாக்க கருத்து. மார்க்கிங் ஃபர்ஸ்ட் சைன் மாஸ்கோ இஸ் கெட்டிங் இன்வால்வ்டு இன் த வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் யாருக்கு இருப்போம்? ஈரானுக்கு தோளோடு தோள் நிற்போம். ஈரானுக்கு வந்து இவ்வளவு வலிவு வந்தது, பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு சாவி கொடுக்கிறதே சீனாவும் ரஷ்யாவும் தான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கு அமெரிக்கா இவ்வளோ இறங்கி தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்த கட்டுரையை ஃபாக்ஸ் தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் பொருளாதாரம் சரியில்லை. நம்ம ஊரில் ஆட்டோ போகும் பாருங்க, நண்பா மோதி விடாதே, அத்தனையும் மார்வாடி கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல, முட்டி விடாதே. ஏன்னா அமெரிக்காவுடைய கடன் எவ்வளோ தெரியுமா சார்? 38 லட்சம், 3800 லட்சம் கோடி. போர் முடிந்த பிறகு எப்போ உன் சங்காத்தமே வேணாம், நான் கஞ்சோ தண்ணியோ குடிச்சிட்டு போகிறேன். நம்ம ஊர் நெல்லை மாவட்டத்தை சொல்லுவாங்கல்ல, கஞ்சோ தண்ணியோ இந்த பழைய சோறில் கிடக்கூடிய சோத்தை தின்னு போட்டு அமைதியாக இருக்கேன், உங்கூட சேர்ந்து பட்டப்பாடு எனக்கு போதும் சார். 1937களுக்கு முன்பு ஆடு மேய்த்தவர்கள் தான் சார் அரபிகள். உலகத்திலே ரொம்ப வலிமை குறைந்த மக்கள் அவர்கள், நல்ல அறிவாளிகள். அப்பொழுது அவர்கள்ட்ட வறுமை இருந்தது, அறிவு இருந்தது, சிறந்த இலக்கியவாதிகள். அவர்கள் எப்போது அறிவு கிட்டவர்களாக மாறினார்கள் என்றால், சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரத்தில் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன் சார். இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கா போர் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு தகவல் என்ன சார்? தற்போது என்ன நடந்துட்டு இருக்குது? அதாவது இதுவரைக்கும் பேசினதை விட இப்போ உள்ள தகவல் தான் ரொம்ப முக்கியமான தகவல். இதுவரைக்கும் நம்ம வந்து போர் நடக்கிறதா, போர் போதா, போர் நடவடிக்கைகள் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். தற்போதைய நிலையில் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருது. இன்றைக்கி நான் பேசுகிறது நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறேன். அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ஏன் இறங்குது அப்படிங்கிறத சீனாவுடைய சென்டர் ஸ்டடீஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் குறித்து பேசக்கூடிய யூடியூபினுடைய கட்டுரையின் தமிழாக்கம் ஒன்று. இரண்டாவது, ஏராளமான அமெரிக்கர்களை ஈரானியர்கள் எப்படி கைப்பற்றினார்கள், எப்படி கைது செய்தார்கள். அந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்க மிலிட்டரி ஆஃபீஸர் எல்லாம் கைது பண்ணி சுற்றி நிற்கிறாங்க. நம்ம அதையும் பேசுவோம். மூன்றாவது, இந்த போரின் தற்போது போக்கும் மத்திய கிழக்கு நாடுகளின் நிலை. இப்படி நிறைய பேச போகிறோம். முதல்ல நம்ம சொல்கிறது, அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் நியூஸில் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறார்? கீழே விழுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையாக நெல்லை மாவட்டங்களில் ஒரு பழமொழி உண்டு. அதே போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அடித்து முடிச்சாச்சு. ஐயா சொல்கிறாங்க, எல்லாம் முடிச்சுது, அதனால் இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்போ சரி, அவங்க வந்தால் நாமளும் போகலாம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் மரியாதைக்குரிய டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அது உண்மைதானே? அவர் சொன்ன வார்த்தை சொன்ன உடனே இப்போ அங்கே பதில் சொல்லணும்ல. ஈரானில் கேட்குறாங்க, சார் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா அப்படின்னு கேட்கும்போது 3 ஆளுமைகள். ஒருவர் பக்கர் காலிபாப், அவர் யாருன்னா
உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா கமேனியுடைய நெருங்கிய நண்பர், ஈரானுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர். மற்றொருவர் அலி லாரிஜானி, டிஃபென்ஸ் செக்டோரியல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அவர் ஹை. மூன்றாவது இவர் நம்ம அப்பாஸ் அராகச்சி, மசூஸ் பெசஸ்கியான். இந்த 3 பேரில் 4 பேரில் 3 பேர் சொல்லிட்டாங்க, அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எந்த காலமும் தயாராக இல்லை. ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பொய்யன், அமெரிக்கா ஒரு லையர் ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றுவார்கள், எங்களிடத்தில் பேசிக்கொண்டே எங்களை தாக்கி கொலை செய்வார்கள். இதுதான் அமெரிக்காவின் இயல்பு. நாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு அவர்களோடு தயாராக இல்லை. எங்களுடைய வெப்பன் ஆர்சனல் குடோனில் அமெரிக்காவை தொடர்ந்து போர் செய்வதற்கு 6 மாதத்திற்கு மேலான ஆயுதங்கள் நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக சம்மந்தமில்லை அப்படின்னு ஈரானுடைய தரப்பிலான செய்திகள் வெளியாகிவிட்டது. இப்பொழுது நம்மளுக்கு கேள்வி என்னவென்றால், இதில் யார் பொய் சொல்கிறார், யார் மெய் சொல்கிறார் என்பதை நாம் கேட்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். இந்த பச்சை பிள்ளைகளை கொலை செஞ்சு போட்டீங்களே ஐயா, எவ்வளோ பெரிய தப்பு. 163 பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது, ஸ்கூல் போகிற பிள்ளைகள். அது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு பேச முடியல, இருந்தாலும் பேசுவோம். எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் தான். இப்போ அந்த குழந்தைகளை நீங்கள் சாவடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட சிஸ்டம் கிடையாது. யார்கிட்ட? ஈரான்காரன்ட்ட. எங்களை போன்ற தொழில்நுட்பத்தையும் அதை கண்காணிக்கக்கூடிய எந்த வசதியும் அவன்கிட்ட இல்லை. அதனால் அவங்க வீசின அந்த ராக்கெட்டு நேராக இடம் மாறி அந்த நாட்டுக்குள்ளே போய் ஸ்கூலை தாக்கி அப்பாவி பிள்ளைகளை இறந்துட்டாங்க. இதுக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கு இடையில் நேற்று அமெரிக்காவுடைய சிஎன்என்லேருந்து ஒரு செய்தி வெளியாகுது. அது ஒரு வீடியோ படம். குழந்தைகள் இறந்து கிடந்த இடத்தில் வீசப்பட்ட அந்த ஏவுகணை அமெரிக்காவின் உச்சபட்ச தயாரிப்பான டொமஹாக் ஏவுகணை என்பதை தெளிவாக படம் பிடித்து சிஎன்என் காட்டுது. உடனே மறுநாள் நம்ம நிருபர்கள், மிஸ்டர் பிரசிடென்ட், நேற்று நீங்கள் இவ்வாறு சொன்னீர்கள், இன்றைக்கு பாருங்கள் உங்களுடைய ஏவுகணை இந்த பெரிய அநியாயத்தை நீங்கள் செய்து விட்டீர்களே. அதற்கு அமெரிக்க அதிபர் ஒன்றும் தெரியாமல் தடமாறி அவர் சொல்கிறார், ஒருவேளை நாங்கள் பலருக்கு டொமஹாக் ஏவுகணைகளை சப்ளை செய்திருக்கிறோம். எங்கள் நாட்டில் மட்டுமில்லை, பக்கத்தில் எங்கேயெல்லாம் கொடுத்துருப்போம். அவர்களிடத்திலிருந்து திருட்டுத்தனமாக ஈரான் வாங்கி அவர்கள் வேண்டுமென்றே அவர் பிள்ளையை சாதித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு தலைவன் பேசினார். பிள்ளைகள் இறந்ததுக்கு கன்ஃபஸ் பண்ணணும். நாங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டோம், தெரியாமல் போய்விட்டது, அல்லது அடையாளம் தெரியாமல் நடந்து விட்டது, இதற்கு நாங்கள் அப்படி பேசினா அதோடைய கண்ணியம் வேறு. போர்க்களத்தில் குழந்தைகளை சாகடிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். இது மிக முக்கியமான அவர்களின் பொய்யர்கள் என்பதை நிரூபிச்சு. இரண்டாவது, அமெரிக்கா செய்ததில் மிக மோசமான தனமாக சர்வதேச மீடியாக்கள் 3 விவகாரங்களை சுட்டி காட்டுகிறார்கள். ஒன்று, தொடர்ந்து அவர்கள் நினைத்தது அமெரிக்கா பொய்யானதற்கு முக்கிய காரணம் அவர்களுடைய ராஜேந்திர நிகழ்ச்சியிலே தோல்வி கண்டது. எலிமினேஷன் என்கின்ற தலைவர்களை கொலை செய்து கொண்டிருந்தால் ஒரு தேசம் முழுவதுமாக அழிந்துவிடும் என்று அவர்கள் நம்பியதற்கு முழு காரணம் உச்சபட்ச தலைவர் இமாம் சையத் அலி காமினியுடைய படுகொலைக்கு பின்பு அரசு நிலைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல், அரசாங்கம் எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் மரித்து போவதற்கு முன்பு, நீங்கள் மரித்தால் நான் மரித்தால் நீங்கள், நீங்கள் மரித்தால் அவர்கள், அவர்களுக்கு பின்பு இவர்கள் என்பதை வாரிசு பட்டாயத்தை அவர்கள் அறிவித்து விட்டார்கள். ஆகவே அதில் சிதைவு இல்லாமல் அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் அமெரிக்கா அந்த எலிமினேஷன் ஆட்களை வெளியேற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகளிலிருந்து அமெரிக்கா முழுவதும் தோல்வி அடைந்திருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கப்புறம் இன்றும் நேற்றும் வந்த ஒரு செய்தி, புதிய தலைவர் யார்? இமாம் அலி கொமேனி. அவருடைய மகன் முஜித்தபா கமேனி, அவருக்கு காயம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த காயத்தை பற்றிய உறுதியான அச்சாட்சிகள் எதுவும் வெளியாகவில்லை. ஆனால் செய்திகள் வருகிறது. ஆனால் அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு வைங்களேன். இப்போது அமெரிக்கா சொல்கிறது, எங்களுக்கு கடுமையான வருத்தம். ஏனென்றால் அவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அவரும் ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதி. பொதுவாக சொல்ல வேண்டால் இஸ்லாமிய மதத்தின் மூலம் பயங்கரவாதிகளை உருவாக்கியது இவர்கள் என்பதற்கு நமக்கு நிறைய சாட்சி இருக்குது. ஐஎஸ் போன்ற பயங்கரவாதிகளை உருவாக்கியதே இவர்கள் தான், அது எல்லோருக்கும் தெரிந்தது. சரி, அதை விட்டுருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் 55 வயது, அவர் கடும் போக்குவாதி என்று சொல்லப்படுகிறது. கடும் போக்குவாதி என்றால் அமெரிக்காவை எதிர்ப்பதில் அவர் சமாதானம் செய்ய மாட்டார், இது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிற நிலையில், தற்போதைய நிலையில்
சீனாவினுடைய, நான் ஏற்கனவே சொன்ன யூடியூபனுடைய கட்டுரை உங்களுக்கு சொன்னேன். ம். நான் முதலில் பேசும்போதே சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனலிஸ்ட் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், அதை வந்து ஹாங்காங்கில், அதாவது சீனா தலைநகரில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இந்த போரின் மூலமாக சிக்குப்பட்டு கொண்டது. அமெரிக்கா சிக்குப்பட்டு கொண்டதற்கு முக்கிய காரணம், அவர்கள் எண்ணிய நடவடிக்கைகள் வேறு, இங்கு நடைபெற்றது வேறு. அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் வேறு, இங்கு நடந்தது வேறு. ஆனால் இப்போது அவர்கள் ஒரு நீண்டகால ஒரு அதிர்வை, அமெரிக்கா தனக்கான நீண்டகால பிடியை மத்திய கிழக்கிலிருந்து அவர்கள் மெல்ல 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 இழந்து வருகிறார்கள் என்பதை சீனாவுடைய சென்டர் ஸ்டடீஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸினுடைய அந்த யூடியூபர், அது ஒரு பெண், அவருடைய கட்டுரை குளோபல் டைம்ஸில் வெளியாகும் என்று நினைக்கின்றேன். மிகச்சிறந்த ஆய்வாளர். அவருடைய கட்டுரை தற்போது அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டது என்று அவர் மட்டுமல்ல, மத்திய கிழக்கிலிருந்து மட்டுமல்ல, லண்டனிலிருந்தும் பல செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கிடையில் ஒரு கேள்வி நமக்கு எழும். அமெரிக்கா சொல்வதை போன்று ஈரான் நாசமாகி இருந்தால், அசர்பைசானை பக்கத்தில் இருக்கிற ஈரானோட எல்லையை பகிர்ந்து கொண்ட ஒரு மாநாடு. அப்போ அங்கே அவங்க கேட்குறாங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீ தளங்களை கொடுப்பேனால் நீண்டகால அடி உண்மைதுதான். உடனே அசர்பைசான் சொல்லுது, அப்படியெல்லாம் தேவையில்லை, நாங்கள் உங்களோடு நட்புறவாக இருக்கிறோம், 1000 ஆண்டுகள் எங்களுக்கும் உங்களுக்கும் நட்பு என்று அவர்கள் படத்தை கீழே போட்டு விட்டார்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்டர்நேஷ்னல் காணொலி கேட்கின்றது, இதுவரை அடித்து துவம்சம் செய்கிறார்கள். குவைத்தை, துபையை, ரசல் கைமாவை, அபுதாபி, அதுபோன்று பஹ்ரைன், ஓமன், சவுதி அரேபியா, ஜோர்டான், எல்லா நாடுகளையும் அவர்கள் அடிக்கிறார்கள், இன்க்ளூடிங் கத்தர். இந்த நிமிஷம் முதல் கொண்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நொடி முதல் கொண்டு இந்த நொடி வரைக்கும் அடிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனால் யாருமே அவர்களை திருப்பி அடிக்கவில்லை. ஒரு கேள்வி வருது, ஆமாம், அப்படி என்றால் அமெரிக்கா ஆயுதங்களை நிறைய கொடுத்தாங்களே, பில் போட்டாங்களே, அது எல்லாமே நமத்து போச்சா? ஒரு கேள்வி வரும்ல. அமெரிக்காவை தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள் அரபுகள், நாங்கள் மஜா பண்ணி கொண்டிருப்போம் உலகம் முழுவதும். ஒருவேளை அரபுகளை இப்படி நினைச்சிருக்கலாமோ, அவன் நம்பி நான் தெருவுக்கு வந்துட்டேன், நீ முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு அவன் பேச சொல். அது நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? நீங்கள் தான் அழகாக சொல்லிட்டீங்க. எத்தனை ஆயிரம் நியூஸ் நடத்திருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களை போன்ற நேர்கள் ஒரு பேட்டி எடுக்கும்போதே ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கிறார்களோ, அதுதான் உண்மை ட்ரூமன், அதுதான் உண்மை. அவர்கள் இப்போ என்னென்னா 300 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்று முந்தின வந்த காணொலியில் கூட, போர் முடிந்த பிறகு, எப்போ உன் சங்காத்தமே வேணாம், நான் கஞ்சோ தண்ணியோ குடிச்சிட்டு போகிறேன். நம்ம ஊர் நெல்லை மாவட்டத்தை சொல்லுவாங்கள்ல, கஞ்சோ தண்ணியோ இந்த பழைய சோறில் கிடக்கூடிய சோத்தை தின்னு போட்டு அமைதியாக இருக்கேன், உங்கூட சேர்ந்து பட்டப்பாடு எனக்கு போதும். சார் 1937களுக்கு முன்பு ஆடு மேய்த்தவர்கள் தான் சார் அரபிகள். உலகத்திலே ரொம்ப வலிமை குறைந்த மக்கள் அவர்கள், நல்ல அறிவாளிகள். அப்பொழுது அவர்கள்ட்ட வறுமை இருந்தது, அறிவு இருந்தது, சிறந்த இலக்கியவாதிகள், உலகத்திற்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர்கள். இன்றைக்கி அல்ஜிப்ரா, பித்தகோரஸ் எல்லாமே அமெரிக்கா அவர்கள் கொடுத்ததான். அதே மாதிரி டைம் பீஸ், நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்னு சின்னா, மருத்துவத்திலலாம் டாப் மோஸ்ட் குவாலிட்டி. அவர்கள் எப்போது அறிவுகிட்டவர்களாக மாறினார்கள் என்றால், பணம் அதிகரித்து வந்து விட்டது, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அவர்களுக்கு ஆயிட்டு, கிடைக்கிறது எல்லா மஜாவையும் அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம நேயர்களுக்கு தெரியும், நான் பேசுகிறேன்னா உண்மையாக இருக்காது. அமெரிக்கா சொன்னால் ஒரு பல்லில் சூத்த பல்லு விழுந்தால் உடனே ஃப்ளைட் எடுத்துகிட்டு அமெரிக்காவுக்கு போகிறது, காதில் லேசாக வலி வந்தால் லண்டனுக்கு போகிறது. யார் விட்டு திட்டு கீழே ட்ரில் பண்ணால் சரக்கா இறைவன் அருளாக கொடுத்துருக்கான். இன்னும் நான் சில விஷயங்களை சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. எல்லாம் கிடைத்தது அவர்களுக்கு. அமெரிக்கா சொன்னால், கவலைப்படாதே மன்னா, ஜனநாயகம் இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லை, நீ தூங்கி கொண்டே இரு, உன் கடலை நான் கண்காணிக்கிறேன், உன் வானத்தை நான் பார்த்து கொண்டுகிறேன், ஈயம்பு கூட உன் நிலத்திலே தொடங்கி விட முடியாது, தூங்குங்கள், அசந்து தூங்குங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், கிடைப்பதையெல்லாம் பருகுங்கள், உண்ணுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன், பில்லை மட்டும் நான் போடுகிறேன். இதான் சார் நடந்துச்சு. அதனால் அவன் அறிவு மங்கி எந்த கண்டுபிடிப்புக்குமே அவன் செய்யவில்லை, எல்லாம் அமெரிக்கா பார்த்து கொள்வார்கள். இன்றைக்கு அடித்து முடித்த பிறகு, ஆஹா, அமெரிக்காவுடைய எத்தனை சிஸ்டத்தை கொண்டு வச்சுருந்தான், ஹை டெர்மினல் ஹைலி ஆட்டிடியூட் தாட் சிஸ்டம், பேட்ரியாட் சிஸ்டம், எல்லாம் ஒன்றுமே வேலை பண்ணலையே. திருப்பி திருப்பி அடிச்சிட்டானே. புரூஜ் கலிபாலேருந்து எல்லாரும் ஓடி போயிட்டானே, ரியாத்லேருந்து ஓடிட்டான். இவர்கள் ஓடியது மட்டும் இல்லை தோழர்களே, அமெரிக்கா நேற்று ஒரு
நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பீன் ரிவீல்டு. என்ன பண்ணுறான் அந்த நோட்டிஃபிகேஷனில்? அமெரிக்கர்களே நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க. எங்கேருந்து? இது நான் சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் ஃபார் லைங், ஐ எம் நாட் சேயிங் ஃபார் இமேஜ். எதுவும் கற்பனையை போர்ட்ரேட் பண்ணலை. அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை சொல்கிறது மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கர்கள் அனைவரும் வெளியேறுங்கள் என்று சொல்கிறது. எல்லாம் அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இப்போது என்ன நடக்கிறது என்றால், நேற்று நடந்தது. நீங்கள் என்ன சொன்னீங்க? அப்டேட்ஸ் சொல்லுங்கள். நேற்று உள்ளது முந்தானத்தில் உள்ளல, இப்போ நடக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொன்னீங்க. அதுதான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். நம்முடைய சேனல் 5 மூலம் என்ன சொன்னார்கள்னா, நேர தூது விட்டாங்க. எங்கே? சீனாவுக்கு. ஐயா ரொம்ப மோசமாக இருக்கும், திருப்பி திருப்பி தாக்குறாங்க, தயவு செய்து கொஞ்சம் எங்களை காப்பாற்றுங்க. தூது விட்டது யாரு? 3 நாடுகள். ஒன்று கத்தர், ஒன்று சவுதி அரேபியா, மற்றொன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஓகே. இன்னும் பஹ்ரைன் போன்ற நாடுகள். ஒரு நாடுகள் ரஷ்யாவுக்கு. ஏன் அமெரிக்கா எதிரி சீனாட்ட போய் கேட்குறாங்க? அமெரிக்காட்டெல்லாம் அவங்க கேட்கணும்னு சொல்ல போனேன். யார்கிட்ட போய் யார் கேட்பது? ஒரு சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி, கங்கையே வற்றி போனால் நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன மாதிரி, தங்கப்பதக்கத்தில் யார்கிட்ட போய் கேட்கறது? அமெரிக்கா குற்றவாளி குண்டிலே நிற்கிறது, இஸ்ரேல் குற்றவாளி குண்டிலே இருக்கிறது. மற்றொருவர், அவர்களை பொறுத்தவரை இவர்கள் பயங்கரவாதிகள். யாரை பொறுத்தவரை? ஈரான். அவர்களும் குற்றவாளி குண்டாக இருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த 3 பேரும் அடிக்கின்ற போது சமாதானத்திற்கான வழி 2 பேர் தான். நேற்று பாருங்கள், ஒரு செய்தி வெளியாச்சு. அது ஆங்கில செய்தியினுடைய தமிழாக்கம். அது ஆங்கிலத்தை நான் வாசிக்கிறேன். ரஷ்யா இஸ் ஷேரிங் த இன்டெலிஜென்ஸ் வித் ஈரான் இன் அபவுட் US military targets in the Middle East. ரஷ்யா இன்டெலிஜென்ஸுக்கு, ஈரானுடைய உளவு அமைப்புக்கு அமெரிக்காவுடைய இராணுவ டார்கெட் குறித்து சரியான துல்லிய புள்ளி விவரங்களை வெளியிடுகிறார்கள். இது யார் வருது? அமெரிக்காவுடைய நாளிதழில் வந்த தமிழாக்க கருத்து. சொல்லிட்டு இட் இஸ் கெட்டிங் அது சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்னு சொல்லிட்டு, மார்க்கிங் ஃபர்ஸ்ட் சைன் மாஸ்கோ இஸ் கெட்டிங் இன்வால்வ்டு இன் த வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நேற்று புட்டின் சொல்கிறாரு, எல்லா நிலையிலும் எந்த ஒரு சிரமம் வந்தாலும் நாங்கள் தோளோடு தோள் நிற்போம் அப்படின்னு he made an open statement. நாங்கள் யாருக்கு இருப்போம்? ஈரானுக்கு தோளோடு தோள் நிற்போம். ஈரான் புட்டின் ஓகே, ஓபன் ஸ்டேட்மெண்டா அறிவிச்சிருக்காரு. புட்டின் ஓபன். இதெல்லாம் எங்க வேணாலும் போய் பாருங்க. சீனா அறிவிக்கவில்லை. அப்போ புட்டின் ஏன் அறிவிக்கிறார்? எல்லாரும் சொன்னாங்க கள்ளத்தனமா இருக்காங்க, கைவிட்டாங்க. அப்படி இல்லை. ஈரானுக்கு இவ்வளவு வலிவு வந்தது, பேச்சுவார்த்தைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றதுக்கு சாவி கொடுக்கிறதே சீனாவும் ரஷ்யாவும் தான். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பலம்தான் ஈரானுடைய பலம். ஈரானிடத்தில் ஏராளமான ராக்கெட்டுகள் இருக்கு. ஆனால் ரஷ்யா இந்த அளவிற்கு உரிமையோடு ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பதன் காரணம் என்ன? அடுத்த செய்திக்கும் பதிலையும் சொல்லிடுவோம். உக்ரைனுடைய வார் நடந்தது. அமெரிக்கா 30 லட்சம் கோடியை பில் போட்டாங்க. ஆனால் ஈரானுக்கு வெற்றி கொடுத்தது, ரஷ்யாவுக்கு வெற்றி கொடுத்தது ஈரானுடைய ஷாஹின் 129 ட்ரோன், ஷாஹின் 136, ஷாஹின் 191. இதை குடிசை தொழில் போன்று ஏராளமான, இந்த விலை ரொம்ப கம்மி, பார்த்துக்கோங்க, வெறும் 35,000 ரூபா, $20,000 தானே வச்சுக்கிடுங்களேன். அது ஏகப்பட்டது. அது டெக்னாலஜி கூட, டெக்னாலஜியில் ரொம்ப டாப் மோஸ்ட். அதனுடைய அந்த அது உள்ள எல்லாம் கூட. ஆனால் அது ஒரு முனை போட்டி தான், 2வது வராது. ஒரு தடவை போயிட்டால் தற்கொலை பண்ணிட்டோம். இதுதான் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறுவதற்கு, பேரழிவை ஏற்படுத்துவதற்கு பெரும் உதவி செய்ததால் இவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் ரஷ்யாவுக்கு உதவி செய்தார்கள். அன்றைக்கு இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும் என்று அவர்கள் கனவிலும் எண்ணவில்லை. அப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் இது தர்மமும் நீதியும் கால ஓட்டத்தின் மாற்றமாக இருப்பதால் ரஷ்யா ஒரு ப்ரொக்ளமேஷன் ஹஸ் பீன் மேட் இஸ் ஓப்பன்லி, வெளிப்படையாக வெளியரங்கமாக அவர்கள் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது என்ன செய்தி என்றால், சீனாவும் ரஷ்யாவும் இந்த அளவிற்கு வலிமையாக அவர்கள் காப்பாற்றப்படுவதற்கு அமெரிக்காவிடைய யதார்த்தகாரம் இனி நிலை பெற்றார். வெனிசுவேலாவில் எப்படி தூக்கி கொண்டு போனார்களோ அதே போன்று ஒவ்வொரு நாட்டிலும் தலைவர்களை கொலை செய்தார். இது ஏற்கனவே இருக்கும் சாவரின் போன்ற நாடு, ஒரு இறையாண்மை கொண்ட தேசம். நாளைக்கு இந்தியாவிலேயும் வருவார். பெரும் ஆபத்து.
இந்த ஆபத்தை அனுமதிக்கப் போவதில்லை என அவர்கள் நம்புவதன் காரணம். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் சொன்னார் அல்லவா, இவர்கள் என்னை கூப்பிட்டு போரை சமாதானமாக செய்து கொள்ளலாம் என்று நினைப்பதால் நாங்களும் சமாதானமாக வர முயற்சிக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினோடு கதைத்தார், பேசிக்கொண்டே இருந்தார். அது தகவல் வந்துச்சு, என்ன சார் அப்படி? அது அசலான தகவல். ஆனால் என்ன தகவல்? போரை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வாருங்கள். இன்றைக்கு வெளியான அந்த தகவல் வேறு ஒன்றுமில்லை. என்னவென்றால், அந்த தகவலின் அடிப்படையில் ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்னவென்றால், ஈரானுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஆர்வமாக உள்ளார்கள். யார் சொல்றா? நம்முடைய ஃபாக்ஸ் நியூஸுடைய தமிழ் செய்தியை சொல்றேன், ஆங்கில செய்தியை தமிழில் சொல்றேன். ஈரானுடைய தலைவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் சில நிபந்தனைகள் அடிப்படையில் அவர்களுடன் பேச தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு யார் சொல்றா? அமெரிக்க அதிபர், உலகின் வல்லரசின் மிகப்பெரிய ஆள் திரு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாங்க. ஆனால் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அவன் இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவங்கள்ட்ட போய் கேட்டால், இவனோட நான் பேசவே மாட்டேன், இன்னைக்கு இல்லை என்னைக்கும் பேச மாட்டேன், ஆனால் பேசுவேன். எப்போ தெரியுமா? எடுப்பிலே இனி 47 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை இவ்வளவு சீரழிச்ச பொருளாதாரத்தை நீ லெஃப்ட் பண்ணிடு, அதாவது எடுத்துரு, நீக்கிரு எங்க விட்டு, அப்புறம் நம்ம பேசுவோம், அணுவாயத்தை பற்றி பேசுவோம். நீ வந்து பாரு, இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி வரட்டு, மானிட்டேட் பண்ணட்டு, இன்டர்நேஷ்னல் கமிட்டி வைப்போம், எல்லாருடைய கண்காணிப்புலேயும் நான் பயன்படுத்துகிறேன். 3 விஷயத்துக்கு: மருத்துவம், ஃபார்மஸ்டிக்கல், இன்னொன்று வந்து அதாவது கேன்சர் போன்ற அந்த வியாதிகளுக்கு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம், எரிசக்தி, இந்த 3க்கு நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் முதல்ல எங்கள் மேலே உள்ள எதை? பொருளாதார தடை நீக்கி. இந்த பொருளாதார தடையை ஒருவேளை அமெரிக்காவில் ஆட்சி மாற்றமே வந்தாலும் அவங்க இதே நிலைப்பாடை எடுப்பாங்களா? இவங்க கேட்குறாங்க. இல்லையே, அமெரிக்காவுடைய ஆட்சி மாற்றம் வந்தாலும் இது இன்னைக்கே இருக்கு. 47 வருஷமா தான் ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. அப்போ யாருமே எடுக்கல. இல்லை, அப்போ எடுக்கவே மாட்டோம்ட்டு அப்படி சொல்ல முடியாது. இதுக்கு இவனும் எடுக்கலாம், இதுக்கப்புறம் உள்ள ஜனநாயக கட்சி எடுக்கலாம். உலக அமைதி ரொம்ப முக்கியம். இதுக்கு இடையில ஆட்சி மாற்றிட்டு வேணுமா எடுக்கலாம், அதுக்கு சொல்ல முடியாது. டெமோக்ரஸி இன்னைக்கு இருக்கிறது ரிப்பப்ளிக்கன் இருக்கான், ஒருவேளை நாளைக்கு டெமோக்ராட் வரப்போகுது. இல்ல ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை இவன் நினைச்சால உள்ள வச்சிருக்கு. அப்புறம் அந்த கேள்வி நீங்க 2வது கேள்வி, இதை முடிச்சுக்கிறேன். இப்ப நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. அதை மறுபடியும் மறந்துடுறாங்க. நம்ம நேயர்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும், நம்ம சேனலை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடணும். அடுத்து உடனே வந்து எதற்கு அமெரிக்கா இவ்வளோ இறங்கி தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்த கட்டுரையை ஃபாக்ஸ் தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் பொருளாதாரம் சரியில்லை. நம்ம ஊரில் ஆட்டோ போகும் பாருங்க, நண்பா மோதி விடாதே, அத்தனையும் மார்வாடி கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல, முட்டி விடாதே. ஏன்னா அமெரிக்காவுடைய கடன் எவ்வளோ தெரியுமா சார்? 38 லட்சம், 3800 லட்சம் கோடி சார். 1 லட்சம் கோடி இல்லை சார், 3800 லட்சம் கோடி கடன் சார். இந்தியாவோட கடன் எவ்வளோ தெரியுமா சார்? வெறும் 225 லட்சம் கோடி இந்திய கடன் நாம் வாங்கியிருக்கிறது. அமெரிக்கா உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ தெரியுமா? 3800 லட்சம் கோடி. அமெரிக்காவை காப்பாற்றி கொண்டு வந்தது அரபுகள் தான் இப்போ 300 லட்சம் கோடியை கொடுத்தாங்க. அமெரிக்காவுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது. அமெரிக்காவுடைய டாலர் வலிமையாக்குவதற்கும் டிரான்சாக்ஷன் முழுவதும், உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு 10 கோடி பேரல்னால் 6 கோடி 7 கோடி அரபு மண்டலத்தில் இருந்தால் அனைத்தும் எத்தனை கோடிகளை அமெரிக்காவுக்கு கொடுத்தாங்க. ஒரு விமானமும் ட்ரம்புக்கு கொடுத்தாங்க. நம்ம ஊரில் ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு போவோம், முத்து ஸ்வீட்ஸில். அந்த மாதிரி 6 நாடார் கடன் அங்கே இருக்கும் நம்ம ஊரில். ஒரு 1/2 கிலோ கொடுங்கண்ணாச்சி வாங்கிட்டு போகும்ல. இதெல்லாம் நம்ம நேயர்களுக்கு புரியணும். ஒரு செய்தினா சும்மா பார்த்துடக்கூடாது, அந்த செய்தியினுடைய உள்ளாக்கும் கருத்து. நமக்கு அமெரிக்காவும் வேண்டியது இல்லை. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டாங்க, அந்த விமானம் எதுக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு வந்து இவ்வளோ பாடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம். எந்த விமானத்தை? இல்லை, ட்ரம்ப்புக்கு ஒரு பரிசா வந்து. பரிசு எவ்வளோ சார்? பரிசு 400 ரூபாய், 4000 கோடி சார். சேட்டலைட் சொல்லியிருப்போம், அண்ணாச்சி நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு தானே கொடுத்தாங்க. இல்லை, இவர் பில்லு போட்டார். F-15 வந்து வீழ்த்தினது தெரியாமல் சொல்லிருக்கீங்க, அதுக்கு இவர் பில்லு போட்டார்ல. F-15 என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அவருக்கு போட்டார்ல, அதை வந்து அவங்க கொடுத்துருவாங்க, தெரியாமல் அடிச்சுக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்க வந்து ஆமாம், அது 3 பில் போடுவோம். அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டை இவங்க கொடுத்துட்டு போனேன். எதுவும் வாங்க போடல, அரபுகள் போனதான்னு வைங்களேன். இப்போ இந்த நிலையில் இப்போ நம்ம மத்திய கிழக்கில் வந்து இந்த போருக்கு அப்புறம் என்னன்னு சொல்ல போகுதுன்னா, நிலைமை கண்டிப்பாக மாறப்போகிறது, அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. மார்க்கோ ரூபியோ நேற்று ஒரு பெரிய பொய்யை சொல்கிறார். அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் ஏவுகணை வல்லமை மற்றும் ஏவுகணை தளங்களை
நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஈரான் தாக்குது. இன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்க, இப்போ சொன்னீங்க பேசும்போது, இப்போ கூட தாக்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அவர் சொல்லி 48 மணி நேரம் ஆச்சு. நான் நியூஸில் தான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு செய்தியாளர்னா பார்க்க மாட்டீங்க, இப்போ நாங்கள் மட்டுமே பார்ப்போம். நீங்கள் பார்த்து எனக்கு கேள்வி கேட்குறீங்க சார். இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க சுஃபியான் சார் இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோ எப்போ சொன்னார்? 50 மணி நேரம் ஆச்சு சொல்லி, 48 மணி நேரம். சார் அந்த என்ன சொல்கிறாங்க இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட்டு, 2 விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று, இன்னைக்கு காலை ஒரு செய்தி வந்தது, அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஸ்குவாடு உள்ளே இறங்க போகிறார்கள் ஈரானுக்குள்ளே. அது அந்த செய்தியினுடைய உறுதித்தன்மை இருக்குதோ இல்லையோ, இது எப்போ போயிட்டே இருக்கு. ஆனால் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜென்சி, அமெரிக்காவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அதனுடைய தலைவர் டேவிட் சோரிஸும், இன்னொன்று இவருடைய ஃபார்மர் அட்வைசர் ஜான் போல்டன், இன்னும் சிலர், அந்த பெயர்கள் எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார்கள். இங்கே பாருங்கள் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், இது எந்த நாடு? இது பெனிசுவாலா அல்ல, இது ஈரான். ஈரான் மலைகள், காடுகள், கடல்கள், ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு பக்கம் பயணிக்கிறதுக்கே பல மணி நேரம், பல நாட்கள் ஆகும் ஃப்ளைட் போனாலே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் விளையாடக்கூடாது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. இன்றைக்கி போர் சென்னையில் நடக்கல, அது எங்கேயாவது கன்னியாகுமரிக்கிட்ட நடக்கும், இல்லைன்னா காஷ்மீரில் இருக்கும். அவன் அங்கே கொண்டு வச்சா அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? இன்னொரு செய்தி வந்திருக்கிறது, இந்த சேட்டிலைட் பிக்சர்களின் மூலம் எக்ஸாக்டாக துல்லியமாக ப்ரிசிசிவ் அட்டாக் செய்யக்கூடிய இவர்கள் இந்த ஏவுகணை தளங்களை கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? அழிச்சிட்டோங்கிறாங்களே. அதுதான் இப்போ சொல்ல, அழிச்சிட்டேன்னா இப்போ எப்படி சார் அடிச்சுக்கிட்டு இருக்கு? நீ சொல்லி 50 மணி நேரத்துக்கு முன்னாடி அழிச்சிட்டேங்கிறான். ஏனென்றால் அவர்கள் இன்னைக்கு செய்யலை. நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்ச, ஒரு பாட்டில் கவிஞர் எழுதுனா இல்லையா, நாங்கள் பார்த்து பார்த்து செஞ்ச 47 வருஷமாக செஞ்சுருக்கான். சாப்பாடு இல்லாமல், உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், அவன் நாட்டில் கிடைக்கக்கூடிய பெட்ரோலை விற்க முடியாமல், ஃப்ளைட்டுக்கு புது ஃப்ளைட்டு கூட கிடையாது அவன்கிட்ட, ஏவியேஷன்லாம் கிடையாது. ஏர்ட்ட சீனாவில், இது ஈரானில் இவன்கிட்ட வச்சுருக்கிற F-15, F-16, F-18 ஹார்னெட், ஏன்னா நேயர்களுக்கு சொல்லணும், F-22 ராப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-2 பாம்பர்ஸ், GBU-57, இதெல்லாம் கேட்டாலே அலறுவீங்க. அவ்வளவு பயங்கர நவீன தொழில்நுட்பம் எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒன்லி பெலிஸ்டிக்ஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக். அது அமெரிக்காவுடைய டேம்ஹாக்கை விட, அதே மாதிரி ஜெரிக்கோவை விட, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஜெரிக்கோவை விட வல்லமையானது. இப்போ என்னன்னா, மலைகளை குடைந்து பல மீட்டர் ஆழங்களில் அவர்கள் வைத்திருக்கிற ஏவுகணை தளத்தை அமெரிக்க செய்மதி படங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு பக்கம் எல்லாமே மலையாக இருக்கிறது, மேல நிலமும் மூடின மாதிரியே தான், மேல மலைகள் கீழே வச்சிருக்காங்க, தரைமட்டமும் மூடின மாதிரி தான் இருக்கும் திடீர்னு. ஆனால் அவங்களுக்கு பல வழிகள் இருக்கு, எந்த வழியிலயா வெளியே வருது வண்டி, மொபைல், ஏவுகணை வச்சு அடிச்சுட்டு உள்ள போயிருது. இதை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடித்தாலும் அவர்கள் அதுக்கேற்ற ஒரு டெக்னாலஜி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் எல்லா நாடும் இருக்கு. அவன் நாட்டில் 40 வருஷமா, 40 வருஷமா, இன்னைக்கு தானே செய்மதி. 40 வருஷத்துக்கு முன்னாடியே நிலக்கீழ்கள் தளங்களை எல்லாம் இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு போகிற பாருங்களேன், ஹமாஸ் போர் கீழே தோண்டி தான் வச்சுருக்கான். அவன் எப்படி தோண்டியிருப்பான்? 3 நாள்லேயே தோண்டியிருப்பான். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக தோண்டியிருப்பான். டனலே பெருசாக கட்டி, அது எப்படி கட்ட முடியும்? நம்ம இங்கேருந்து ஒரு பைப் லைன் போடுறதுக்கு 1 மாதம் அந்த மெட்ராஸில் மெட்ரோ போட்டுட்டு இருக்கு திமுக அரசு. விடிய விடிய அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கான் அவன். இங்கே திரும்பினா வண்டி ஓட முடியல. எத்தனை நம்ம நேர்களுக்கு சொல்லுவோம், திமுக அரசுக்குன்னா குழியை தோண்டி போட்டு பல பேர் உள்ளே படுத்து கிடக்கான். எவ்வளோ பெரிய ஆபத்து நடக்குது. அப்போ இவ்வளோ பெரிய டனல் சிஸ்டத்தை, இவ்வளோ பெரிய பதுங்கு குழிகளை 47 ஆண்டுகளாக அவர்கள் தோண்டியிருக்கிறார்கள். 1979 IRGC காலத்திலே அமைத்திருக்கிறார்கள். இயற்கை அரண் அவர்களுக்கு ஒத்துழைத்தது, அறிவும் ஒத்துழைத்தது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இந்த போரிலே பொருளாதாரம் அவர்களுக்கு வல்லமையாக இருக்கிறது. 3 நாடுகளுக்கு. கத்தருக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு இயற்கை எரிவாயு. சவுதி அரேபியாவுக்கு அற்புதமான ஆயில் வளம், ஈரானுக்கு ஆயில் வளம் இருக்கிறது. இதில் சிக்கு போட்டு கொண்டு சாக போகிறது யார் என்றால் துபைபார்களே, அவர்கள் சிக்கி போகிறார்கள். அங்கே எதுவும் இல்லை. அங்கே அபுதாபியில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் கிணறுகள் இருக்கிறது. ஆகவே தான் பார்த்தார், உலகத்தில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கியா, ஹாலிவுட்டா இல்லது என்ன கோலிவுட்டா, எந்நாட்டுக்கு வா. அவ்வளோ சினிமா நடிகர்களும் சினிமாக்காரர்களும் 100 கோடிக்கு மேலே சல்மான் கான், ஷாருக் கான், அமெரிக்காவில் ஜேப்ரிட்ரோ, அவன் எல்லாரும் அங்கே தானே போய் படுத்துக்கிடாங்க. எங்கே சார்? புரூஜ் கலிபா இப்போ போனால் டிவி தான் கூட வாங்க ஆள் இல்லை, எல்லாரும் காலி பண்ணி ஓடிட்டான். சார், உலகத்திலே
உயிரை விட விலை மதிப்பாத யாது இருக்குமா சார்? நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன் சார், மேலே கூட்டு போட்டால் நம்ம உட்காந்து பேட்டி கொடுக்க முடியும். கொஞ்சம் உயிரை விட என்ன சார்? எல்லாரும் பார்த்தோம். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டில் பிரபலமான நடிகர் கூட தப்பி ஓடி வந்துட்டார். இதில் இடையில ஒரு குண்டு அடித்தான். என்னத்துக்குண்டா, துபை என்ன சொல்லிட்டான், போரெல்லாம் நின்றுட்டு சொல்லி சில ஐரோப்பியர்களை துபை விமானத்திலிருந்து ஏற்றி விட்டான். அடுத்த நிமிஷம் ஒரே அடி, போரை நின்று போயிட்டான். போரை நின்று போய்க்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு மறுபடியும் அடி. ஆகவே இப்பொழுது சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மத்திய கிழக்குடைய தற்போதைய நிலையாக இருக்கிறது. இப்போ ரஷ்யாட்ட அவங்க பேசியிருக்கிறாங்க. இதில் ஹெர்மூஸ் இப்போ அமெரிக்கா மறுபடியும் ஒரு சிக்கலை ஏற்படுத்த போகிறது. ஹெர்மூஸை நாங்கள் கைப்பற்றுவோம்ட்டு, அது சாத்தியமில்லை. இதே கைப்பற்ற முடியவில்லை. ஹெர்மூஸின் வளைகுடாவிலே தாக்குவார்கள். அவர்களுக்கு எல்லா உதவிகளும், டெக்னிக்கலான எக்ஸ்பர்ட்ஸ், புள்ளியல் கணக்கு, ப்ரிசிசிவ் அட்டாக் செய்வதற்கு ரஷ்யா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் மேட். சீனாவும் செய்மதியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா இப்பொழுது நிலை சாட்சிக்காரன் காலில் விழுவை விட சண்டைக்காரன் காலிலே விடு. இதுதான் அவர்கள் நடவடிக்கை. இறுதியான ஒரு கேள்வி சார், மொத்தத்தில் இது லாங் டைம் போகுமா, இல்லை எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தை நிமித்தமாவது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? என்னை பொறுத்தவரை இது லாங் டைமாக போக வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு செய்தி, இந்திய செய்தி. இப்போ அமெரிக்க அதிபர் இருக்கார் பாருங்க, அவர் இப்போ ரஷ்யாட்ட தூண்டில் போட்டு, அண்ணாச்சி வணக்கம், நான் புட்டின் பேசுகிறேன் சார், ட்ரம்ப் பேசுகிறேன், மிஸ்டர் புட்டின், உங்கள் மேலே உள்ள ஆயில் விற்கக்கூடாதுன்னு சொன்னீங்க பாருங்கள், அதை நான் நீக்கிறேன்னு சொல்லியிருக்கார். சொன்ன உடனே இவர் ஏதாவது சொல்ல செய்யணும்ல. இப்போ இவர் என்னென்னா, நம்ம நாட்டில் நம்ம மோடி சார் நம்ம 60 ரூபாய்க்கு கீழே கம்மியாக வாங்கிட்டு இருந்தோம் பெட்ரோல். இப்போ இந்தியாவுக்கும் உலக அளவிலே விலையை வைத்துவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார். எல்லாம் அன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் என்னமோ $97 $97, $100 $100. இந்தியாவுக்கும் அப்படித்தான் எடுக்கப் போகிறாருங்கிற செய்தி சற்று முன்னர் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒரு செய்தி. இது போருக்கு சம்பந்தமான செய்தி இல்லை, ஒரு செய்தி. ஆனால் அமெரிக்கா இப்பொழுது புட்டினை கையில் எடுத்திருப்பதன் காரணம், இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வார்கள். புட்டின் சொன்னால் அலிலாரிஜானியோ இல்லது அங்குள்ள தலைவர்களோ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆவார்கள். ஏனென்றால் இது வெற்றி அவர்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் இதில் பல முடிவுகள் வரும். 6 மாதமெல்லாம் போர் நடந்துவிட்டால் மத்திய கிழக்கில் அனைத்து பாய்களும் ஆடு மேய்க்க போய்விடுவார்கள். எப்படி நபிகள் நாயகத்துடைய காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு 2 பேரித்தம்பழத்தை தின்று அவர்கள் வாழ்ந்த சமூகம் அவர்கள். ஒன்றுமே இல்லை. நபிகள் நாயகம் சொல்கிறார் தன் வரலாற்றில், இறை தூதரே, அவர் சொல்கிறார், அவருடைய மனைவி சொல்கிறார், நாங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் அடுப்பெரியும், 3 நாட்கள் அடுப்பெரிய தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள்? எங்களுடைய தோழர்கள் வறுமையிலே இந்த இலையும் இதையும் தான் சாப்பிட்டு வாழ்ந்தோம். இதுதான் அரபுகளின் வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம பல படங்களில் ஷேக்குங்கிறோம். ஷேக்கு அறிவால் ஷேக்கு இல்லை, இறைவன் அவன் கொடுத்த அருட்கொடையால் வந்தது. கீழே தோன்றுனா நம்ம ஊரில் ட்ரில் பண்ணி தென்காசியிலே அம்பாசமுத்திரத்தை எடுக்கிறோமா இல்லையா? உங்கள் ஊரை உதாரணத்துக்கு சொல்கிறேன். கீழே ட்ரில் பண்ணால் இறைவன் அருள்கொடையை கொடுத்துருக்கான். ஆனால் அவர்கள் மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய பாயிண்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு ஒரே ஒரு பதில், என்னுடைய எதிர்பார்ப்பு இறைவனுடைய அருளால் ஒரு சமாதானம் அந்த மண்ணில் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். மனித சமூகம் காக்கப்பட வேண்டும். இதில் ஏதாவது ஒரு முடிவு வரும்னு தான் எனக்கு தெரியுது. நிச்சயமாக சார், எல்லாருடைய எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. இந்த போர் நீடிக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் பார்க்குறோம். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.